சாரி நீங்க தொடுங்க, வெயிட் இருக்கும் கொஞ்சம். ஆனா சாரி எப்படி இருக்கு பாருங்க. இந்த சில்க்லயே பாத்தீங்கன்னா இந்த பனாரசி டைப்ல இருக்கு. எனக்கு தெரியும், அது ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன் மேம். பனாரசின்னு இருக்குல்ல, அத பார்த்து நான் பனாரசின்னு நினைச்சேன். இல்ல இல்ல கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. இது கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லணுமா? வேணாம். சரி சொல்லுங்க மேம். நான் தான் சொல்லுங்க மேம். இது வந்து பனாரசி டைப்ல இருக்கு. இதோட பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இந்த ஊர்ல எல்லாருமே போடுற மாதிரி இருக்காது. ஆமா, இருக்காது. கொஞ்சம் இந்த நார்த் இந்தியன் டச்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ஜரி ஒர்க்கோட ஒரு சாரி நம்ம வந்து பட்டு சாரியில வாங்கினா எவ்வளவு பட்ஜெட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பியோர் சில்க்ல கேட்குறேன் நான். ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பியோர் சில்கில் நல்ல ஜரி ஒர்க் வச்சு வாங்கினா கண்டிப்பாக ஒரு 40,000 ரூபாவது, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுல் ஜரியில் வாங்கும்போது அது கூட இந்த ஃபுல் ஜரினா ஒரு 1 lakh கிட்ட ஆகும்ல. அதாவது கோல்டு மிக்ஸ் ஆன ஜரியும் போது இன்னும் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதிரி ஃபுல் ஜரிக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுளாக அதே மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப ராயலாக தெரிகிற மாதிரி ஒரு சாரி வேணும்னா இந்த மாதிரி சாரி ஆப்ஷனில் போகலான்னு நான் சூஸ் பண்ணது தான் இது. இப்போ நீங்கள் இந்த சாரி போட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த சாரியை போட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாலும் நம்மளை உள்ள சேர்த்துப்பாங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு ராயல் லுக்கா இருக்கு. இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி அப்படி இருக்கும் இந்த சாரி. இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கலரு அந்த ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபேடாக ஃபீல் ஆகாது, உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதோட அந்த பேட்டர்னே வந்து அந்த மாதிரி டச்சில் இருக்கணும் தான். இது ஆர்கன்சா சில்க்கு. ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இந்த 5,000 தான். ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்கில் வந்து ஜரியோட காஞ்சியில் 40 அது நார்மலான ஒரு ஜரி சில்க் சாரியில். ஜரியில் கோல்டு வரும்போது அது இன்னும் வேற மாதிரி ரேஞ்ச் ஆகும். ஸோ இதோட பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டுமே. இதோட இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் வந்து இப்படி இருக்கு அப்படி தோணும் எனக்கு எல்லாமே. அப்படி எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ஏன்டா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு தோணுன சாரி இது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு சாரி. சந்தேரியில நிறைய வெரைட்டி சந்தேரி சாரி. எஸ், ஓகே. அந்த சாரியில ஒரு சில மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல அந்த மொறுமொறுன்னு ஃபீல் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சாரி அப்படி கிடையாது. ஸோ ரேட்டுக்கு தகுந்த ஒரு மெட்டீரியல் இருக்கும்ல, அந்த மெட்டீரியல் இது. இப்போ நீங்கள் இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்டீங்க பனாரசியான், ஃபுல் ஜரி ஒர்க் இருந்தால் பனாரசி அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ இதோட பல்லு பாட்டு பாருங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக தான் நான் யோசிச்சேன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாடி பார்ட் ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. இந்த பல்லு பார்ட் பாருங்க எப்படி இருக்கு, ஃபுல் ஒர்க்கு. இந்த மீனாக்கரி ஜரி ஒர்க்கோட இருக்கும். இந்த சாரியை வந்து 1 ப்ளீட்டில் போட்டாலும் சரி, ப்ளீட்ஸ் வச்சாலுமே சரி, இவங்க வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலி போல, ரொம்ப பணக்காரங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன்.